நிகழ்ச்சி நேயர்களுக்கு எங்கள் அன்பின் வணக்கங்கள். மனிதன் யார்? அவன் எப்படிப்பட்டவன் என்று மற்ற மனிதர்களால் சரியாக நிதானிக்க முடியாது. ஏனெனில் மனிதனுடைய வெளித்தோற்றம் மற்றும் அவனுடைய வெளிப்படையான செயல்களினாலே அவன் எப்படிப்பட்டவன் என்று சொல்கிறோம். ஆனால் மனிதனின் உள்ளான நிலைமை யாருக்குமே தெரியாது. அதனாலேயே வெளித்தோற்றத்தை வைத்து ஏமாறுகின்றோம், அநேகரை ஏமாற்றுகின்றோம். உண்மையிலேயே மனிதன் என்பவன் யார்? அவன் எப்படிப்பட்டவன்? அவன் நிலை என்ன? இந்த கேள்விகளுக்கு பரிசுத்த வேதாகமத்திலிருந்து விடை கொடுக்க வருகிறார் திரு நாகராஜ் அவர்கள். கேட்கிற அருமையானவர்களே, மறுபடியுமாக வேத புஸ்தகத்திலிருந்து உங்களுக்கு தெய்வீக சத்தியங்களை அறிவிக்கிறதுல நாங்கள் மிகுந்த சந்தோஷமுள்ளவர்களாக இருக்கிறோம். வேத புஸ்தகத்தில் யோபனுடைய புஸ்தகம் 25வது அதிகாரம் 4வது வசனத்தில் இவ்விதமாக எழுதியிருக்கிறது: மனுஷன் தேவனுக்கு முன்பாக நீதிமானாய் இருப்பது எப்படி? ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவன் சுத்தமாய் இருப்பது எப்படி? இங்கே ஒரு கேள்வியை பார்க்கிறோம். மனிதர்களுக்கு முன்பாக நாம் எல்லாரும் நல்லவர்களாக நீதிமான்களாக காட்டுகிறோம். ஆனால் வேதம் கேட்கிறது, தேவனுக்கு முன்பாக மனுஷன் நீதிமானாய் இருப்பது இப்படி என்று தேவனுடைய வசனத்திலே படிக்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த காலத்தில் லூக்கா எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 15வது வசனத்திலே அவர் இவ்விதமாக சொன்னார்: அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷர் முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள், தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது தேவனுக்கு முன்பாக அருவருப்பாய் இருக்கிறது என்று வாசிக்கிறோம். மனிதர்களுக்கு முன்பாக நான் நீதிமான், நான் பக்தியுள்ளவன், நான் உண்மையுள்ளவன் என்று அந்த மாதிரியாக காட்டுகிறோம் அல்லது நடிக்கிறோம். ஆனால் தேவனோ நம்முடைய இருதயங்களை அறிந்திருக்கிறார். மனிதர்களை ஏமாற்றலாம், ஆனால் தெய்வத்தை ஒரு நாள் என்ன செய்ய முடியாது, ஏமாற்ற முடியாது. மனிதனுக்கு முன்பாக மேன்மையாய் எண்ணப்படுகிற காரியங்கள் தேவனுக்கு முன்பாக அருவருப்பாய் இருக்கிறது. இப்ப தேவனுக்கு முன்பாக நீங்கள் நீதிமான்களா? மனிதன் தன்னை தேவனுக்கு முன்பாக எப்படி நீதிமான் ஆக்க முடியும் என்று இங்கே கேள்வியை பார்க்கிறோம். இன்னைக்கு உலகத்திலே மனிதர்கள் எல்லாரும் நீதிமான்கள் அல்ல. அவர்கள் எல்லாரும் துன்மார்க்கராய் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் பாவம் செய்கிறவர்களாய் இருக்கிறார்கள். ஒரு மனிதன் இவ்விதமாக சொல்கிறார்: இதோ நான் துர்க்குணத்திலே உருவானேன், என் தாய் என்னை பாவத்திலே கற்பந்தரித்தாள் என்று சொல்கிறதை வாசிக்கும். என்னுடைய பிறப்பே துன்மார்க்கமான பிறப்பு, நான் பிறவியிலே பாவியாக, பிறவியிலே நான் ஒரு துன்மார்க்கனாக, ஒரு அக்கிரமக்காரனாக இருக்கிறேன் என்று ஒரு ராஜா சொல்லுகிறார். அப்ப மனிதனுடைய பிறப்பு, மனிதன் பாவம் செய்ததினாலே பாவியாகவில்லை, மனிதன் பாவத்திலே பிறந்ததினாலே மனிதன் பாவம் செய்கிறான். பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே விதமாக எழுதப்பட்டிருக்கிறது: ஒரு பாவமும் செய்யாமல் நன்மையே செய்யத்தக்க நீதிமான் பூமியில் இல்லை என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. ரோமர் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை என்று வேதத்திலே வாசிக்கும். எனவே ஒரு அநீதி நிறைந்த உலகத்திலே நாம் இருக்கிறோம். ஒரு துன்மார்க்கம் நிறைந்த உலகத்திலே நாம் இருக்கிறோம். எனவே இந்த துன்மார்க்கமும் அநீதி நிறைந்த மனிதன் தேவனுக்கு முன்பாக நீதிமானாய் இருப்பது எப்படி? ஒரு துன்மார்க்கனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று பைபிள் எழுதியிருக்கிறது. அதை நீங்கள் ஏசாயா 57ஆம் அதிகாரம் 20-21 வசனத்தில் எழுதியிருக்கிறது: துன்மார்க்கர்கள் கொந்தளிக்கும் கடலை போல இருக்கிறார்கள் என்று எழுதியிருக்கிறது. அப்படி என்று சொன்னால் வாழ்க்கையிலே அமைதி இல்லை, வாழ்க்கையிலே நிம்மதி இல்லை, வாழ்க்கையிலே சஞ்சலம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அடுத்த இந்த துன்மார்க்கர்கள் எப்படி இருக்கிறார் என்று கேட்டால், சேரும் சகதியும் அழுக்கு நிறைந்தவர்களாக இருக்கிறார்கள் என்று எழுதியிருக்கிறது. சேரு சகதி அழுக்கு அப்படி என்று சொன்னால் வாழ்க்கையிலே சுத்தம் இல்லை, வாழ்க்கையிலே அசுத்தம் இருக்கிறது. இதனாலே துன்மார்க்கமான ஜீவியத்தினாலே. அடுத்த அந்த வசனத்தில் எழுதியிருக்கிறது: துன்மார்க்கருக்கோ சமாதானம் இல்லை என்று எழுதியிருக்கிறது. அப்ப துன்மார்க்கருடைய வாழ்க்கையிலே சஞ்சலம் இருக்கிறது, சண்டை இருக்கிறது, மன அமைதி இல்லை. ஆகவே இப்படிப்பட்ட இந்த மனிதன் தேவனுக்கு முன்பாக எப்படி நீதிமானாக முடியும்? அதான் கேள்வி. மனிதன் தன்னுடைய சுய நீதியினாலே அல்லது தன்னுடைய நற்கிரியினாலே அல்லது தன்னுடைய பக்தி கடுத்த ஆசாரங்கள் மூலமாக நீதிமான் ஆக முடியாது.
பைபிளில் எழுதியிருக்கிறது. ஏசாயா 64 அதிகாரம் 6வது வசனத்தில் எழுதியிருக்கிறது, எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தையை போல் இருக்கிறது என்று எழுதியிருக்கிறது. மனுஷர்கள் இன்றைக்கு நான் நல்ல காரியங்கள் செய்கிறேன், நான் பக்தியாக இருக்கிறேன், பக்திக்கு அடுத்த ஆசாரங்கள் எல்லாம் செய்கிறேன், நான் ஒரு நீதிமான் என்று என்ன எண்ணுகிறார்கள். ஆனால் தேவனுக்கு முன்பாக அந்த நீதி எப்படி இருக்கிறது என்று கேட்டால் அது அழுக்கானது. அழுக்கானது மாத்திரமல்ல, அது கந்தையானது. அழுக்குனா கூட அந்த மாதிரி செலவு பண்ணி அல்லது துவைச்சு என்ன செஞ்சிடலாம், அந்த அழுக்க போய்க்கிடலாம். இது அழுக்கு மாத்திரமல்ல, அது கந்தையா இருக்கிறது. கந்தையா என்று சொன்னா எல்லா இடத்திலும் அது கிழிந்துதான் இருக்கு. தூக்கி குப்பையில தான் போடணும், அதை உபயோகப்படுத்த முடியாது. இதாங்க மனிதனுடைய நீதி. பைபிள் எழுதியிருக்கிறது, எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. தன்னுடைய கிரியையினாலே எந்த மனிதனும் தேவனுக்கு முன்பாக நீதிமான் ஆக்கப்பட முடியாது என்று பைபிள் எழுதியிருக்கிறது. இந்த வேத புத்தகத்திலே இயேசு கிறிஸ்து 2 பேர் ஜெபம் பண்ணுவதற்காக ஒரு ஆலயத்துக்கு போனார்கள். அந்த ஒருத்தன் தன்னை நீதிமானாக காட்ட வேண்டும் என்பதற்காக அந்த தேவாலயத்திலே போய் சொன்னான், நான் என்னுடைய வாரத்திலே 2 நாள் உபவாசம் பண்ணுகிறேன், என்னுடைய சம்பாத்தியத்திலே 10ல் 1 பங்கு ஆண்டவருக்கு அந்த மாதிரியாக காணிக்கை கொடுக்கிறேன், நான் மற்ற மனிதர்களைப் போல ஒரு அநியாயக்காரன் கிடையாது, நான் நீதி உள்ளவன் என்று சொல்லி ஒருவன் சொன்னான். இன்னொருவன் சொன்னான், தேவனே நான் ஒரு பாவி, உம்முடைய சமூகத்திலே என்னுடைய கண்களை கூட நான் ஏறெடுக்க துணியவில்லை, பாவியாக என் மேல் கிருபையாயிரும் என்று அவன் கேட்டான். பைபிள் எழுதியிருக்கிறது, அந்த லூக்கா 18வது அதிகாரம் 14வது வசனத்திலே, அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் திரும்பி போனான் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. தேவனுக்கு முன்பாக நீதிமானாக மாற வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவரே நான் ஒரு பாவி, நான் ஒரு துன்மார்க்கன், நான் தெய்வத்துக்கு எதிரடையாக விரோதமாக செயல்பட்டிருக்கிறேன், என்னுடைய பாவத்தை மன்னியும், என்னை நீதிமானாக்கும் என்று சொல்கிற வேளையில நீதி உள்ள தேவன் என்ன செய்கிறார் என்று கேட்டால் பாவியை நீதிமானாக்கக்கூடியவராக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே நீதி இருக்கிறதா? உங்களுடைய வாழ்க்கையிலே நீதிமானாக வேண்டும் என்கிற விருப்பம் இருக்கிறதா? பாவியை நீதிமானாக்குகிறவர் யார் என்று கேட்டால் தேவன் தான். பைபிள் எழுதியிருக்கிறது பாருங்கள், ரோமர் நிருபம் 4வது அதிகாரம் 5வது வசனத்திலே, ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாய் இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். பாவியை நீதிமானாக்குகிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எனவே தேவனுக்கு முன்பாக மனுஷன் நீதிமானாய் இருப்பது எப்படி என்று கேட்டால் தேவன் தான் என்ன செய்கிறார் என்று கேட்டால் நீதிமானாக்குகிறார். மனிதனுடைய பாவத்தையும் அக்கிரமத்தையும் மன்னித்து மனிதனை நீதிமானாக்குகிறார். தேவனாலே மனிதன் என்ன செய்கிறான்? நீதிமான் என்று எண்ணப்படுகிறான் என்று தேவனுடைய வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அருமையானவர்களே, படித்திருக்கிறீர்கள், பக்தியுள்ளவர்களாக இருக்கிறீர்கள், உங்களுக்கு நல்ல அறிவு, திறமை, சாமர்த்தியம், புத்திசாலித்தனம் எல்லாம் இருக்கிறது. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையிலே நீதி உண்டா? தேவனுக்கு முன்பாக தெய்வம் உங்களை நீதிமான் என்று சொல்ல முடியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள். அவர்தான் உங்களை என்ன செய்யக்கூடியவர்? நீதிமான் ஆக்கக்கூடியவர். பாவியை நீதிமான் ஆக்குகிற தெய்வம் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இன்னும் வேதத்திலே படிக்கிறோம், ரோமர் நிருபம் 5வது அதிகாரம் 9வது வசனத்திலே இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது, இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாகி அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே என்று வாசிக்கிறோம். தேவன் மனிதனை நீதிமானாக்குகிறார். இதன் வழியாக அவருடைய இரத்தத்தினாலே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சர்வலோகத்துடைய பாவத்துக்காக, ஒவ்வொரு தனி மனிதனுடைய பாவத்துக்காக தன்னுடைய குற்றமில்லாத மாசற்ற அந்த வெளியேறப்பட்ட இரத்தத்தை கல்வாரி சிலுவையிலே சிந்தினார். அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினுடைய புண்ணியத்தினாலே மனிதனுக்கு பாவ மன்னிப்பு, மெய் சமாதானம் கிடைக்கிறது. அதோடு மாத்திரமல்ல, மனிதன் என்ன செய்கிறான்? நீதிமானாக்கப்படுகிறான் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம் நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறதோடு மாத்திரமல்ல, நம்முடைய பாவத்தை மன்னித்து நம்மை நீதிமானாக மாற்றுகிறது. ஒரு மனுஷன் அந்த மாதிரியாக திருடி விட்டான். நீதிபதிக்கு முன்பாக ஏன் திருடினா என்று கேட்கிற வேளையில அவன் சொல்கிறான், ஐயா எனக்கு ரொம்ப பசி கொடுமை, அந்த பசி தாங்க முடியாதனாலே நான் என்ன செய்தேன், அந்த மாதிரியாக நான் திருடி விட்டேன்
நான் ஒரு குற்றவாளி என்று அவன் சொல்கிறான். அப்பொழுது நீ பசிக்காகத்தான் திருடி இருக்கிறாய் என்று சொல்லி நீதிபதி என்ன செய்கிறார்? அவன் மேலே இறக்கப்பட்டு அவனுக்கு தண்டனை கொடுக்காதபடிக்கு அவனை அந்த மாதிரியாக விடுதலை பண்ணுகிறார். அப்ப அவன் விடுதலையாகி போகிற வேளையில திருடன் என்ன செய்தான் என்று கேட்டால் தண்டனைக்கு தப்பித்துக் கொண்டான் என்றுதான் சொல்வார்களே தவிர நீதிமான் விடுதலையாகி போகிறான் என்று சொல்லி உலகத்தில் யாரும் சொல்ல மாட்டாங்க. மனிதர்கள் மன்னிக்கத்தான் முடியுமே தவிர ஒரு பாவியை நீதிமானாக்க முடியாது. ஒரு கொலைகாரன் வக்கீலுடைய சாமர்த்தியத்தினாலேயோ அல்லது சரியான சாட்சிகள் இல்லாதனாலேயோ அவன் விடுதலை ஆகிற சமயத்தில் நீதிமான் விடுவிக்கப்பட்டான் என்று சொல்லுகிறதில்லை. கொலைபாதகன் கொலைகாரன் என்ன செய்தான்? தண்டனைக்கு தப்பித்துக் கொண்டான் என்றுதான் சொல்லுவார்கள். அருமையானவர்களே, உலகம் உங்களுடைய தவறை ஒருவேளை மன்னிக்கலாம், ஆனால் உங்களை நீதிமானாக்க முடியாது. நீங்கள் நீதிமானாக மாற வேண்டும் என்று சொன்னால் நீதியுள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் ஒரு பாவியை நீதிமானாக மாற்ற முடியும். அடுத்து அவர் கல்வாரி சிலுவையிலே சிந்தின ரத்தம் மனிதனை என்ன செய்கிறது என்று கேட்டால் நீதிமானாக மாற்றுகிறது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஒரு நீதியான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று உங்களுடைய வாழ்க்கையில விருப்பம் இருக்கிறதா? அதற்கு எந்த விதமான மெரிட் தேவையில்லை, எந்த விதமான தகுதியும் தேவையில்லை. தேவன் என்ன செய்கிறார் என்று கேட்டால் முற்றிலும் இலவசமாக கிருபையாக தகுதியில்லாத மனிதர்களை அழைத்து என்ன செய்கிறார் என்று கேட்டால் அவர் அந்த மாதிரியாக தகுதிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். ரோமர்கள் நிருபம் 3ஆம் அதிகாரம் 24வது வசனம், இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் எல்லாம் இலவசமானது, மெரிட் அல்ல, தேவனுடைய கிருபை. இலவசமாய் அவருடைய கிருபையினாலே அவர் என்ன செய்கிறார் என்று கேட்டால் மனிதனை பாவ வாழ்க்கையிலிருந்து மீட்டுக் கொள்ளுகிறதோடு மாத்திரமல்ல, அவன் என்ன செய்கிறார் என்று கேட்டால் நீதிமானாக்குகிறார் என்று தேவனுடைய வசனத்திலே படிக்கும். எனவே பாவி நீதிமான் ஆவதற்கு ஒரே ஒரு நிபந்தனை தான். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நீர்தான் நீதி உள்ள தேவன், நான் ஒரு அநீதி உள்ள மனுஷன், நீர்தான் பாவியை நீதிமானாக்குகிறவர், அதை நான் விசுவாசிக்கிறேன். நீர் கல்வாரி சிலுவையிலே அந்த சிந்தின அந்த ரத்தம் என்னுடைய பாவத்தை மன்னிப்பதோடு மாத்திரமல்ல, என்னை நீதிமானாக்க முடியும் என்று நான் என்ன செய்கிறேன்? விசுவாசிக்கிறேன் என்று எளிய நிலைமையில உங்களுடைய இருதயத்திலே நீங்கள் ஒத்துக்கொண்டு இந்த ஆண்டவரிடத்திலே வருவீர்கள் என்று சொன்னால், அல்லது இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே நீங்கள் விசுவாசம் வைப்பீர்கள் என்று சொன்னால், பாவி நீதிமானாவதற்கு ஒரே ஒரு நிபந்தனை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். அதே ரோமர்கள் நிருபம் 3ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலே இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது, தம்முடைய நீதியை காண்பிக்கும்படிக்காகவும் தாம் நீதி உள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமானாக்குகிறவருமாய் என்று வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவினிடத்திலே விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமானாக்குகிறவர். நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால் நீதிமானாக முடியும். வேற எதுவும் நீங்க செய்ய வேண்டாம். 10 ரூபாய் காணிக்க கொடுக்க வேண்டாம், 10 மைல் நடக்க வேண்டாம், 10 பேருக்கு அன்னதானம் பண்ண வேண்டாம், 10 ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டாம், அல்லது சபையில் நீங்க அந்த மாதிரியாக ஏழைகளுக்கு இறக்கப்பட்டு எதுவும் செய்ய வேண்டாம். நீங்க விசுவாசித்தால் நீதிமானாக முடியும். பைபிளில் இன்னொரு வசனம் கூட எழுதியிருக்கிறது. ரோமர்கள் நிருபம் 3ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலே நாம் விதமாய் வாசிக்கிறோம், அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் செய்யப்பட்டு உயிரோடு கூட எழுந்து அவர் இன்றைக்கு ஜீவிக்கிறார். யாரும் மறுக்க முடியாத, மாற்ற முடியாத சத்தியம். பாவங்களுக்காக அவர் என்ன செய்தார்? ஒப்பு கொடுக்கப்பட்டார், சிலுவையிலே மரித்தார். நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக அவர் என்ன செய்கிறார்? எழுப்பப்பட்டும் இருக்கிறார் என்று தேவனுடைய வசனத்திலே வாசிக்கிறோம். உயிரோடு இருக்கிற தெய்வம் தான் மனிதனுடைய வாழ்க்கையை என்ன செய்ய முடியும்? மாற்ற முடியும். உலகத்திலே சட்டமும் சமுதாயமும் செய்ய முடியாத ஒரு மாபெரும் தெய்வீக மாற்றத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்யக்கூடியவராக இருக்கிறார். அவர் ஒரு பாவியை என்ன செய்யக்கூடியவராக இருக்கிறார்? நீதிமானாக மாற்றக்கூடியவராக இருக்கிறார். ஒரு அக்கிரமக்காரனை, ஒரு துன்மார்க்கனை நீதிமானாக மாற்றக்கூடியவராக இருக்கிறார். ஒரு பாவியை பரிசுத்தமுள்ளவனாக மாற்றக்கூடியவராக அவர் இருக்கிறார். இதெல்லாம் இலவசம்.
இது தேவனுடைய சுத்தமான கிருபையினாலே நமக்கு லபிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது அவரை விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவரே, நீதான் என்னை நீதிமானாக்குகிற தேவன், நீதான் நீதி உள்ள தேவன், நீதான் என்னுடைய பாவத்தை மன்னிக்கிற தேவன், நீதான் என்னுடைய பாவத்துக்காக சிலுவையிலே மரித்து அடக்கம் செய்யப்பட்டு உயிரோடு கூட இருந்து நீர் இன்றைக்கும் ஜீவிக்கிற தேவன். இதை நான் முழு இதயத்தோடு கூட விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில வாரும், என்னுடைய உள்ளத்திலே விளக்கேற்றும் என்று நீங்கள் எளிய நிலைமையில விசுவாசத்தோடு கூட அவரிடத்திலே கேட்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் என்ன செய்வார் என்று கேட்டால் உங்களை ஏற்றுக்கொள்வார், உங்களுடைய பாவங்களை மன்னிப்பார், உங்களை நீதிமான்களாக்குவார். இது எங்களுடைய சொந்த கருத்துக்கள் அல்ல, மாறாத அழியாத வேத சத்தியம். இதை அறிவிக்கிற நாங்கள் உங்களை காட்டிலும் யோக்கியர்கள் கிடையாது. நாங்கள் ஒரு காலத்திலே துன்மார்க்கமாக வாழ்ந்தோம், பாவத்திலே ஜீவித்தோம், பாவ விடுதலைக்காக, நீதிமான்களாக்கப்படுவதற்காக, பரிசுத்தமாக்கப்படுவதற்காக எவ்வளவோ பிரயாசப்பட்டோம், எவ்வளவு பணங்களை செலவு செய்தோம், பக்தி என்கிற பெயரில் அநேக ஆசாரங்களை செய்தோம். ஆனால் அதிலிருந்து விடுவிக்கப்பட முடியாதவர்களாக ஒரு நிம்மதியற்ற நிலைமையிலே ஒரு அலசரிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்த சமயத்திலே இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி கேள்விப்பட்டோம். அவர்தான் இரட்சகர், அவர்தான் நீதிமானாக்குகிறவர், அவருடைய இரத்தம் தான் மனிதனுடைய பாவத்தை மன்னித்து பரிசுத்தப்படுத்தக்கூடியது, நீதிமான்களாக்கக்கூடியது என்பதை எங்களுடைய இருதயத்திலே எளிய நிலைமையிலே விசுவாசித்தோம். ஆண்டவர் எங்களுடைய பாவத்தை மன்னித்திருக்கிறார், எங்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை நாங்கள் அனுபவிக்கிறோம். இது ஒன்றும் ஏமாத்திர வேலை இல்லைங்க. இதற்காக இந்த யார் இவர் நிகழ்ச்சியின் மூலமாக ஒவ்வொரு புதன்கிழமையும் இதை அறிவிக்கிறார்கள். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார், நாங்களும் உங்களை நேசிக்கிறோம். பாவத்திலே ஜீவித்து இந்த உலகத்திலே கஷ்டப்பட்டு செத்து நீங்க நரகத்துல பிசாசுக்காக ஆயத்தப்படுத்தப்பட்ட அந்த நரகத்துல போய் நீங்க வேதனைப்படக்கூடாது. இந்த பூமியிலே நீங்கள் நீதிமானா மாறணும், பரிசுத்தவானாக மாறணும், பாவம் மன்னிக்கப்பட்டவர்களாக மாற வேண்டும், தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தெய்வ ஜனங்களாக நீங்கள் மாற வேண்டும். மரணத்துக்கு பிறகு உள்ள அந்த நித்திய பரலோகத்துக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீங்கள் செல்ல வேண்டும் என்கிறதான அந்த வாஞ்சையினால் தான் நாங்கள் இந்த தேவ செய்தியை மனித கட்டளையின்படி அல்ல, தேவனுடைய கட்டளையின்படி நாங்கள் இதை அறிவிக்கிறோம். நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த மெய் சந்தோஷத்தையும் இந்த நாங்கள் அறிந்து கொண்ட இந்த மெய் தெய்வத்தையும் அறிவிக்க வேண்டிய ஒரு பொறுப்பு, கடமை எங்களுக்கு இருக்கிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு ராத்திரி ஆண்டவர் வந்தால் எங்களுடைய இரத்தப்படி தீர்ந்து விட்டது. ஆண்டவரே, உம்முடைய கட்டளைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து அநேகருடைய கண்களை நீர் திறக்க வேண்டும் என்கிற வாஞ்சியோடு கூட அநேக விதமான பண செலவிலே நாங்கள் இந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்பினோம். எங்களுடைய இரத்தப்படி தீர்ந்துருச்சு. அன்னைக்கு யாரும் சொல்ல முடியாது இந்த ஆண்டவரை பற்றி இவர்தான் நீதிமானாக்கக்கூடியவர், இவர்தான் மெய் தெய்வம், இவர்தான் மரித்து அடக்கம் செய்யப்பட்ட உயிரோடு கூட இருக்கிற தெய்வம் என்று சொல்லி யாருமே எங்களுக்கு சொல்லவில்லை என்று யாரும் சொல்ல முடியாது. அன்றைக்கு தேவன் இந்த டிவி நிகழ்ச்சியை உங்களுடைய காதுகளிலே ஒளிபரப்புவார். எத்தனை முறை உங்களுடைய வீடு தேடி, உங்களுடைய இல்லம் தேடி, உங்களை நேசித்து உங்களுக்காக இந்த தேவ செய்தி அறிவிக்கப்பட்டது. மனிதன் நரகத்துக்கு போகிற ஒரே காரணம் செய்த ஆயிரக்கணக்கான பாவங்களுக்காக அல்ல, வீடு தேடி வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய, மனிதனுடைய பாவத்தை மன்னிக்கக்கூடிய, மனிதனை புறக்கணிக்காத இந்த தெய்வத்தை வேண்டாம் என்று நிராகரித்த ஒரே காரணத்துக்காகத்தான் மனிதர்கள் நரகத்துக்கு போக போகிறார்கள். எனவே நீங்கள் யாரும் அமிதமாக செல்ல வேண்டாம். மனிதன் தேவனுக்கு முன்பாக நீதிமானாய் இருப்பது எப்படி? பாவியை நீதிமானாக்குகிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் கல்வாரி சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே பாவியை நீதிமானாக்குகிறார். இது தெய்வ வாக்கு, சத்திய வார்த்தை. இதை பற்றி நீங்கள் கூடுதலாக அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்கு இந்த சத்திய வழியை, இந்த ஜீவ மார்க்கத்தை வேத புத்தகத்திலிருந்து விளக்கி காண்பித்து உங்களை ஒரு சரியான பாதையிலே, சத்திய பாதையிலே வழிநடத்துவதற்கு நாங்கள் ஆவலுள்ளவர்களாக, ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கிறோம். இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியை கேட்டதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து உங்களை பாவ வாழ்க்கையிலிருந்து விடுதலையாக்கி உங்களை நீதிமான்களாக்குவாராக. நீங்கள் இயேசுவின் அன்பையும் பாவ மன்னிப்பையும் நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவரே உங்கள் பாவத்திற்காக தேவன் அருளிய பலி என உணர்ந்து விசுவாசத்துடன் அவரை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளுங்கள். இது உங்கள் இருதயத்தின் வாஞ்சியை வெளிப்படுத்துமானால் இந்த விசுவாச ஜெபத்தை இப்பொழுதே ஜெபியுங்கள். அப்பொழுது
அவர் உங்கள் வாழ்க்கையில் வருவார். இது ஒரு ஜெபத்தின் மாதிரி. முதலில் நான் சொல்லுகிறேன், ஆண்டவராகிய இயேசுவே, நீர் எனக்கு தேவை. என் பாவத்திற்காக நீ சிலுவையில் மரித்ததுக்கு நன்றி. என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து உம்மை என் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன். என் வாழ்க்கையை நீர் ஆட்கொண்டு நான் எப்படிப்பட்டவனாக இருக்க நீர் விரும்புகிறீரோ அப்படியாக என்னை மாற்றும். ஆமேன். இந்த ஜெபம் உங்கள் உள்ளத்தின் விருப்பத்தை வெளிப்படுத்துமானால் இப்பொழுதே நீங்கள் இருக்கும் இடத்தில் இந்த ஜெபத்தை ஜெபியுங்கள். நான் இந்த ஜெபத்தை ஒவ்வொரு வாக்கியமாக சொல்லும்போது நீங்களும் அமைதியாக சொல்லுங்கள். ஆண்டவராகிய இயேசுவே, நீர் எனக்கு தேவை. என் பாவத்திற்காக நீ சிலுவையில் மரித்ததுக்கு நன்றி. என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து உம்மை என் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன். என் வாழ்க்கையை நீர் ஆட்கொண்டு நான் எப்படிப்பட்டவனாக இருக்க நீர் விரும்புகிறீரோ அப்படியாக என்னை மாற்றும். ஆமேன். இப்பொழுது நீங்கள் இந்த விசுவாச ஜெபத்தை ஜெபித்துள்ளீர்கள். இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையில் வரும்படி அழைத்திருக்கிறீர்கள். அவரை வேண்டிக் கொள்ளும்போது அவர் வருவதாக வாக்களித்துள்ளதால் அவர் வாக்களித்தபடியே வந்துள்ளார் என்பதை நிச்சயமாய் அறிந்து கொள்ளுங்கள். மேலும் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றும் நீங்கள் தேவனுடைய பிள்ளையாகி நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டீர்கள் எனவும் உறுதி கொள்ளுங்கள். இயேசு வாக்களித்த பரிபூர்ண வாழ்வை நீங்கள் அனுபவிக்க விரும்பினால் தினமும் வேதம் வாசித்து ஜெபிப்பதன் மூலம் அவரோடு தொடர்பு கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் வாழ்க்கைக்காக அவர் வைத்துள்ள அற்புதமான திட்டத்தை அறிந்து கொள்ள முடியும். இயேசுவை நேசித்து அவரை பின்பற்றுகிறவரிடம் தொடர்பு கொள்ளுங்கள். இறுதியாக அவருடைய அற்புதமான வாக்குத்தத்தங்களை எப்பொழுதும் நினைவு கூறுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, கைவிடுவதுமில்லை. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, மனிதன் தேவனுக்கு முன்பாக நீதிமானாவது எப்படி என்கிறதான ஒரு கேள்வியை நாங்கள் வேதத்திலே படித்தோம். பாவியான மனிதன் தன்னைத்தானே நீதிமானாக்கிக் கொள்ள முடியாது. பாவியை நீதிமானாக்குகிற ஒரே தெய்வம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். அவர் கல்வாரி சிலுவையிலே சிந்தின அந்த இரத்தத்தினாலே பாவியை நீதிமானாக்குகிறார் என்று வேதத்திலே படிக்கிறோம். மனிதனுடைய மெரிட் அல்ல, இலவசமாய் அவருடைய கிருபையினாலே பாவி நீதிமானாக்கப்படுகிறான் என்கிற இந்த சத்தியத்தை இன்றைக்கு வசனம் கேட்ட யாவருடைய உள்ளங்களிலே நீர் பேசி கிரியை செய்து அவர்களை நீதிமான்களாக மாற்றும். தொடர்ந்து அவர்கள் தொடர்பு கொள்வதற்கும் இந்த சத்தியத்தை அறிந்து கொள்வதற்கும் அவருடைய கண்களை பிரகாசமாக்கும். உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. துதி ஸ்தோத்திரம் கன மகிமையை நாங்கள் உமக்கே செலுத்தி மறுபடியும் ஒரு முறை இந்த வேண்டுதல் விண்ணப்பத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே தாழ்மையோடு ஆசீர்வதிக்க கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன். மனிதன் யார் தேவன் முன்பாக நீதிமானாக நிற்பது எப்படி? சொந்த செயலால் அல்ல ஆண்டவரே, சிலுவை இரத்தத்தால் மட்டுமே. நான் பிறவியிலே பாவியானேன், என் நீதிகள் அழுக்கு கந்தை போல், என் நற்செயலால் மீட்பு இல்லை. தேவன் இருதயத்தை அறிந்திடுவார். மனிதன் யார் தேவன் முன்பாக நீதிமானாக நிற்பது எப்படி? சொந்த செயலால் அல்ல ஆண்டவரே,
ஆண்டவரே, சிலுவை இரத்தத்தால் மட்டுமே. கல்வாரி சிலுவையில் சிந்திய இரத்தம் பாவமன்னிப்பும் சமாதானமும் தந்தது. கிருபையினால் இலவசமாய் மீட்டார், என் தகுதியால் அல்ல அவர் அன்பினால். மனிதன் யார் தேவன் முன்பாக நீதிமானாக நிற்பது எப்படி? சொந்த செயலால் அல்ல ஆண்டவரே, சிலுவை இரத்தத்தால் மட்டுமே. இயேசு கிறிஸ்துவே என் நீதி, விசுவாசமே ஒரே நிபந்தனை. அவர் மீது நம்பிக்கை வைத்தேன், நித்திய ஜீவனை பெற்றேன் இன்றே. மனிதன் யார் தேவன் முன்பாக நீதிமானாக நிற்பது எப்படி? சொந்த செயலால் அல்ல ஆண்டவரே, சிலுவை இரத்தத்தால் மட்டுமே. நேயர்களே, மனிதர்களாகிய நாம் அனைவரும் தெய்வத்திற்கு முன்பாக பாவிகளாய் இருக்கிறோம் என்றும், நாம் செய்யும் நீதியான காரியங்கள் கூட தெய்வத்திற்கு முன்பாக அழுக்கும் கந்தையுமாய் இருக்கிறது என்றும் கேட்டோம். பாவிகளாகி நம்மை நீதிமான்களாக்கவே தெய்வமான இயேசு கிறிஸ்து மனிதனாக வந்து நமக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்தார். மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் ஜீவிக்கின்றார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மனிதனின் பாவத்தை மன்னிப்பது மட்டுமில்லாமல் மனிதனை நீதிமானாகவும் மாற்றுகிறது. பாவியாகிய உங்களை நீதிமானாக்கவே இயேசு கிறிஸ்து தம்மை தாமே பலியாக கொடுத்தார். நீதிமானாக மாற நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களுக்காக சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் என்று நம்பி உங்கள் தவறுகளை அவரிடம் அறிக்கையிட்டு அவரையே உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டால் போதும். உங்கள் பாவங்களை மன்னித்து உங்களை நீதிமானாக மாற்றி தம்முடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்வார். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாய் இருக்கிறீர்களா? சிந்தித்து தீர்மானம் எடுங்கள். உங்கள் கேள்விகள் மற்றும் சந்தேகங்களுக்கு விடை தெரிந்து கொள்ள தயக்கமின்றி எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். எங்கள் முகவரி: ஒளியும் வாழ்வும் இயக்கம், C26, ஜெய்நகர், திருவெரும்பூர், திருச்சிராப்பள்ளி 620013. அலைபேசி எண் 7598137441 மற்றும் 9487007441. இமெயில் ஐடி tv@lala.org.in. நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சி உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். ஒளியும் வாழ்வும் இயக்கத்தின் சார்பாக உங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.